அனைவருக்கும் ஆண்மனேய அன்பு வணக்கம். அன்பு சொந்தங்களே, இன்றைய பதிவில் கடவுளும் அவனுடைய குணங்களும் என்ற தலைப்பில் வள்ளலார் சிந்தனையின்படி சில கருத்துக்களை பார்ப்போம். அன்பர்களே, கடவுள் எங்கே இருக்கிறார் என்றால் எங்கும் இருக்கிறார் என்று நாம் கூறுவோம். எதிலும் இருக்கிறார், எப்பொருட்களிலும் இருக்கிறார். அப்படியாக எங்கும் நிறைந்த கடவுள் நம்மிடத்தில் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் நமது ஆன்மாவில் இருக்கிறார். ஆன்மாவின் உள் ஒளியாக இருக்கிறார். இந்த உள் ஒளிதான் அனகம் ஆகும். இப்போது கடவுள் எங்கே என்ற கேள்விக்கு விடை தெரிந்தாகிவிட்டது. இனிமேல் கடவுளின் குணங்கள் எத்தகையது, எப்படிப்பட்டது என்பதை பற்றி சில கருத்துக்களை பார்ப்போம். அன்பர்களே, இயற்கையிலே பாசங்கள் ஒன்றுமில்லார், குணங்கள் ஏதுமில்லார், தத்துவங்கள் ஏதுமில்லார், மற்றொரு செயற்கை இல்லார், பிறப்பில்லார், இறப்பில்லார், யாதும் திரிவு இல்லார், களங்கம் ஒன்றும் இல்லார், தீமை ஒன்றும் இல்லார், வியப்புற வேண்டுதல் இல்லார், வேண்டாமை இல்லார், மெய்யே மெய்யாகி எங்கும் விளங்கி இன்பமயமாய் உயர்த்தகும் ஓர் சுத்த சிவானந்த சபைதனிலே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் என்று முத்தாய்ப்பாக அவரின் குணங்களை அன்போடு பேசுகிறார். சரி அன்பர்களே, அவருக்கு இத்தகைய குணங்கள் இருப்பதால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே கடவுள் எங்கே இருக்கிறார், அவரின் குணங்கள் என்ன என்பதை மிக தெளிவாக தெரிந்துவிட்டது. மீண்டும் மீண்டும் இந்த பாடலை படித்து நாம் கடவுளை நன்கு புரிந்து கொள்வோம். அன்பு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி.